ஆசிரிய பெருமக்களே, 2026ஆம் ஆண்டு நீங்க ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியரா உட்கார போறீங்க. இது வெறும் உத்வேகம் அளிக்கும் வார்த்தைகள் இல்லை. மார்ச் மாசம் வெளியாக போற ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வருடாந்திர திட்டத்துல இருக்க போற நிதர்சனமான உண்மை. 2000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், ஜூலை மாசம் நடக்க போற போட்டித் தேர்வு, இது எல்லாத்துக்கும் மேல பணியில இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு மிக எளிமையான சிறப்பு தகுதி தேர்வு அப்டேட். இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம மட்டும் படிக்க ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா இந்த முறை தகுதி தேர்வு வேற, வேலைக்கான தேர்வு வேற. அது என்ன வித்தியாசம்? வாங்க விரிவாக பார்ப்போம். முதல்ல, ஏற்கனவே வேலையில் இருக்கிற ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி. சிறப்பு தகுதி தேர்வு அப்படின்ன உடனே நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. ஆமா, கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற சூழல் இருக்கும்போது பயம் வருவது இயற்கைதான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது உங்களை வேலையை விட்டு அனுப்புறதுக்கான தேர்வு கிடையாது. உங்களை அதே பணியில முறைப்படி நிரந்தரப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை தான். இந்த எக்ஸாம் ரொம்ப எளிமையா இருக்குன்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. மாநில ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் இதற்காக சிறப்பு மாதிரி வினாத்தாள்களை ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. நீங்க அங்கேயும் இங்கேயும் மெட்டீரியல் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி வினாத்தாள்களை மட்டும் நீங்க ஒரு முறை பார்த்தாலே போதும். முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட பணி அனுபவத்திற்கு ஏத்த மாதிரி வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பயப்படாம உங்க பணியை தொடரலாம். இந்த தேர்வு ஒரு சிறு நடைமுறை மட்டுமே. இப்ப நம்ம பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வருவோம். போன முறை நடந்த தகுதி தேர்வுல கொஞ்சத்துல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னோ, அல்லது சமீபத்துல வந்த முடிவுகள் மன வருத்தத்தை தந்தது அப்படின்னோ கவலையில் இருக்கீங்களா? உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நற்செய்தி காத்திருக்கு. மார்ச் மாசம் வரப்போற ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ஆனுவல் பிளானர்ல பட்டதாரி ஆசிரியர் மற்றும் PRTE பணியிடங்களுக்கு அறிவிப்பு வரப்போகுது. கடந்த கால திட்டமிடலில் வெறும் 125 இடங்கள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போதைய நிலவரப்படி பழைய காலி இடங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட போகுது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். 2000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி. இது சாதாரண விஷயம் இல்லை. ஜூலை மாசம் இதுக்கான எக்ஸாம் நடக்க போகுதுன்னு தெரிய வரும்போது நாம இப்போதே விழிப்புணர்வோட இருக்கணும். இங்க தான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது வெறும் தகுதி தேர்வு கிடையாது. இது உங்களுக்கான நியமன தேர்வு, அதாவது ஒரு போட்டி தேர்வு. தகுதி தேர்வுல பாஸ் பண்ணா மட்டும் போதாது. இந்த போட்டி தேர்வுல நீங்க எடுக்கிற மதிப்பெண் தான் உங்களுக்கு அரசு வேலையை வாங்கி தரும். இந்த முறை போட்டி கடுமையா இருக்கும். ஏன்னா பல வருஷமா காத்துட்டு இருக்கிற மூத்த ஆசிரியர்களும் எழுதுவாங்க. இப்போ புதுசா வந்த இளைஞர்களும் எழுதுவாங்க. அதனால அறிவிப்பு வரட்டும், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க செய்யற முதல் தப்பா இருக்கும். பாடத்திட்டத்தை இப்பவே கையில எடுங்க. TRB இணையதளத்துல பாடத்திட்டம் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி இன்னைக்கே உங்க தயாரிப்பை தொடங்குங்க. இது மட்டும் இல்ல, இந்த வருஷம் மே மாசம் மற்றும் அக்டோபர் மாசத்துல அடுத்தடுத்த தேர்வுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முதுகலை ஆசிரியர் பணிக்கு தயாராகும் மாணவர்களும் தயாராருங்க. ஏன்னா அரசாங்கம் ஆசிரியர் காலி பணியிடங்களை வேகமா நிரப்ப முடிவு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு பள்ளியிலும் காலியா இருக்கிற இடங்களை ஆய்வு செஞ்சு இந்த முறை முறையான அறிவிப்பை வெளியிட இருக்காங்க. அதனால மார்ச் மாசம் அறிவிப்பு வந்த உடனே விண்ணப்பிக்க தயாராருங்க. ஆனா உங்களுடைய உண்மையான ஆயுதம் உங்க புத்தகமும் நீங்க எடுக்கிற குறிப்புகளும் தான். அதை இப்பவே கூர்த்திட்டிக்கோங்க. ஆசிரியர் பணிங்கிறது ஒரு மகத்தான சேவை. அந்த சேவையில நீங்க இணையணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த வீடியோல சொன்ன தகவல்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.